எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் 2லேருந்து 3 பேருக்கான மளிகை ஜாமான் லிஸ்ட்டு எப்படி எழுதணும், அதில் என்னென்ன பொருள் வரும், எவ்வளவு கிராமில் வாங்கணும், எவ்வளவு கிலோவில் வாங்கணும், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இது குறைவான சம்பளம் வாங்குறவங்க, ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இப்படி 3 கேட்டகரி ஆள்களுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் தேவையில்லாத எந்த பொருளுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஜாம், சாஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள், ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப அடிப்படை தேவைகளான பொருட்கள் மட்டும்தான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுத்துருக்குற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை 2 பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கான எசென்சியல் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே குழந்தைகளுக்கான எசென்சியல் வேறு மாதிரி தான் வாங்குவாங்க. அதனால தான் நான் அதை ஆட் பண்ணல. மொத்தமாக 3 பெரியவங்களுக்கான லிஸ்ட் மாதிரியே கொடுத்துட்டேன். இதில் முதல் லிஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அரிசி தான். அரிசி 10 கிலோ வாங்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு 7-8 கிலோ அரிசி இருந்தாலே போதுமானதாக இருக்கும் 30 நாளைக்கு. அதாவது ஒரு நேரம் மட்டும் நம்ம மதியம் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு மற்ற 2 நேரமும் டிஃபன் செய்கிறோன்னா இது சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, இது 4லேருந்து 5 கிலோ எழுதியிருக்கேன். அடுத்ததாக பச்சரிசி, இது 1 கிலோ எழுதியிருக்கேன். இது 1 கிலோ எழுதியிருக்கேன். பருப்பு 1 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ, கொண்டக்கடலை 1/2 கிலோ, பச்சை பட்டாணி கிலோ, பாசிப்பயிறு 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 100 கிராம், கடுகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், பட்டை 50 கிராம், கிராம்பு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், அன்னாசிப்பூ 10 கிராம், கல்பாசி 10 கிராம், பிரியாணி இலை 10 ரூபா பேக்கெட் 2, வரமிளகாய் 100 கிராம், வரமல்லி 100 கிராம், புளி 100 கிராம், கல் உப்பு 1 கிலோ, தூள் உப்பு 1 கிலோ, சர்க்கரை 3 கிலோ, பெருங்காயத்தூள் 50 கிராம். ஒருவேளை உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குங்கும் போது நீங்கள் இட்லி அரிசியும் பச்சரிசியும் ரேஷன் கடையிலே வாங்கிடுங்க. துவரம்பருப்பு ரேஷன் கடையிலே கிடைக்கும், சர்க்கரையும் ரேஷன் கடையிலே கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. 10வது ஐட்டம் மட்டுமே கடையில் வாங்குங்க. அடுத்ததாக டீ தூள், இது ஒரு 1/4 கிலோ பேக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் டீ குடிக்க மாட்டீங்க, காஃபி தான் குடிப்பீங்கன்னா 2 ரூபா பேக்கெட்டாக ஒரு 50 பீஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு சரியாகவே இருக்கும். அடுத்ததாக மஞ்சள் தூள், இது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் சமையலுக்கு மட்டும் இல்லை சாமிக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா இது நீங்கள் 50 கிராமாக 2 பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் 100 கிராம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள் 50 கிராம் சரியாக இருக்கும். சாம்பார் தூள் 100 கிராம் சரியாக இருக்கும். அது போக சில பொடி வகைகள்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். இதெல்லாம் உங்கள் சமையலில் யூஸ் பண்ணுவீங்க, கம்பல்சரி இதெல்லாம் தேவைப்படுதுன்னா மட்டும் சின்ன குவான்டிட்டியாக வாங்கிக்கோங்க. உதாரணத்துக்கு ரசப்பொடி, கறி மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இது எல்லாமே 50 கிராம் பேக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 50 கிராம் பேக்கெட்டோடவும் கம்மியான குவான்டிட்டி கிடைக்குதுன்னா ஓகே, நீங்கள் அது கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே வாங்க வேண்டாம். அதுக்கு மேலே வாங்கினா இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அடுத்ததாக சில்லி சிக்கன் மசாலா, இது 100 கிராம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் மீன் வறுக்கறதுக்கு, சிக்கன் வறுக்கறதுக்கெல்லாம் இது சரியாக இருக்கும். அடுத்ததாக சிக்கன் மசாலா, இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வீட்டில் வச்சுக்குவீங்க. அப்படி நீங்கள் இந்த மசாலா வாங்க வேண்டாம். மசாலா எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கினா போதும். அடுத்ததாக வெல்லம் வாங்கிக்கோங்க. இது 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் வாங்கிக்கோங்க. முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், கோதுமை மாவு 1 கிலோ சரியாக இருக்கும், ரவை 1/2 கிலோ, சேமியா 4 பேக்கெட் வாங்கிக்கோங்க. இது ஏதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் ஒரு சின்ன டப்பாவோ இல்லாட்டின்னா 5 ரூபா 10 ரூபா பேக்கெட்டெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சமையல் எண்ணெய், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது வாங்கிக்கோங்க. இல்லை செக்கு எண்ணெய் வாங்குறதா இருந்தால் அது வாங்கிக்கோங்க. 3 லிட்டர் இருந்தால் தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு, தோசை சுடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் வாங்கிக்கோங்க. இது நமக்கு எப்படியும் தலைக்கு வைக்கிறதுக்கு வேணும். போக சில சமையலில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுக்கும் கூட வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 4 லிட்டர், தீப எண்ணெய் 1 லிட்டர். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம புளிக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தீபத்துக்குன்னு நம்ம தனியாக இந்த 5 தீப எண்ணெய் வருது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா அதுவே நமக்கு எப்படியும் 1 மாதத்துக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விளக்கெண்ணெய், இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த சிக்கன் மாதிரியெல்லாம் எடுத்து சாப்பிட்டோன்னா சூடு பிடிச்சிக்கும். ஸோ இது நமக்கு வயிற்றில் இது தடவணும் அப்படின்னா அந்த சூடெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் இது மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்காக கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வேணும். இது ஒரு 100 ml வச்சுக்கலாம். இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் நெய் ஒரு 50 கிராம்,
வாட்டர் இது ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஒரு எமர்ஜென்சி கிட் மாதிரி தான். ஃபுட்டெல்லாம் நமக்கு ஒத்துக்காமல் போகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அஜீரணமாகும், அசிடிட்டி ஆகும். அந்த டைமில் இந்த ஓம வாட்டர் குடிச்சோன்னா அது கொஞ்சம் சரியாகும். அதுதான் நான் சொல்ல போகிற அடுத்த சில பொருட்கள் எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். வேணுன்னா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். வீட்டில் கம்பல்சரி ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்க மட்டும் வாங்கினா போதும். ஒரு 1/4 கிலோ, கடலை மாவு ஒரு 1/4 கிலோ, அரிசி மாவு 1/4 கிலோ, ஓமம் 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், ராகி மாவு 1/4 கிலோ. இது எல்லாமே ஆப்ஷன் தான். அவல்லேருந்து ராகி மாவு வரைக்கும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுன்னா மட்டும் வாங்கினா போதும். நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, பெருசாக பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை அப்பளம் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டின்னா கடைகளில் இந்த சின்ன சின்ன அப்பளம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வரும். கலராகலாம் வரும். அது கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக வத்தல், இது ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அப்பளம் வேணால் அப்பளம் வாங்கிக்கோங்க, வத்தல் வேணால் வாங்கிக்கோங்க, இல்லை ரெண்டுமே வேணாலும் ரெண்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது குடிப்பீங்க அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா வாங்கிக்கலாம். தேன், இது நமக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். சளி பிடிக்கிற டைம்லலாம் கொஞ்சம் இஞ்சி சாறு விட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா இது சரியாகும். ரொம்ப நேரம் இரும்பல் வந்துட்டு இருந்தாலும் இது ஒரு ஸ்பூன் குடித்தோன்னா நம்ம தொண்டையில் இருக்கிற எரிச்சல் அடங்கும். அதுக்காக தான் தேன் சொல்லியிருக்கேன். இது ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட போதும். அடுத்ததாக நான் ஃபுட் என்னென்னு பார்க்கலாம். கற்பூரம் ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இது நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக ஊதுபத்தி ஒரு பேக்கெட், கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு பேக்கெட், சாதா சாம்பிராணி அது ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம நார்மலாக கொட்டாங்குச்சி போட்டு தீ பற்ற வச்சு அதுக்கப்புறமா அது அணைஞ்சதுக்கப்புறம் போடுவோம் இல்லைங்களா, அதுதான் சாதா சாம்பிராணி. இது நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக விபூதி, இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. குங்குமம் ஒரு பேக்கெட், மஞ்சள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், நீங்கள் அந்த மஞ்சள் கூடவே வாங்கும்போது வாங்கினாலும் சரி, இல்லை தனியாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டாலும் சரி. அடுத்ததாக சந்தனம், இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரம், இது ஒரு 20 ரூபாய்க்கு கேட்டிங்கனாலே நாட்டு மருந்து கடையில் தருவாங்க. அப்புறமா ஜவ்வாது ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் தான் தருவாங்க ஜவ்வாது. இது பூஜைக்கெல்லாம் பண்ணும்போது சாமி படம் துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரமும் சேம் அதே மாதிரி தான். பன்னீர், இது பூஜைக்கான பன்னீர்னு தனியாக விற்பாங்க, அதை கேட்டு வாங்குங்க. ஃபேஸ்க்கு தனியாக இருக்குது, பூஜைக்கு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான பன்னீர் தனியாக வாங்கிக்கோங்க. அப்புறமா விளக்கு திரி, இது உங்களுக்கு 2 ரூபா 1 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறமா தீப்பெட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சாமி படத்துக்கு தீபம் பொறுத்திருக்கு வேணும். அப்புறமா ஃப்ரைடே டைம்லலாம் நமக்கு வாசலில் கோலம் போடுறதுக்கு கோலப்பொடி தேவை. இல்லை கோலப்பொடி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 20 ரூபாய்க்கே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே தருவாங்க. காவி பொடி இது ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ஒரு பேக்கெட் 10 ரூபா என்னமோ தான் எங்கள் வீட்டு பக்கம்லாம். அடுத்தது கலர் பொடி 12 கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது விசேஷ நாளில் எல்லாம் வாசலில் கலர்ஃபுல்லாக கோலம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். வாஷிங் பவுடர், இது நீங்கள் 1 கிலோ வாங்கிக்கோங்க. பவுடராக வாங்கினீங்கன்னா 1 கிலோ வாங்கிக்கோங்க. இல்லை லிக்விடாக வாங்குறீங்கன்னா அது 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. அப்புறம் சோப்பு வாங்கிக்கோங்க. துணி துவைக்கிறதுக்கு இப்போது நீங்கள் கையில் தான் துவைக்கிறீங்கன்னா ஒரு 4 சோப் வாங்கிக்கோங்க. மிஷின் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சோப் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு சின்ன சின்ன துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு தேவைப்படும். ப்ரில் லிக்விட், இது 20 ரூபாய்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பாட்டில்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு இது ப்ரில் லிக்விட் தான் அங்கே யூஸ் ஆகும். அது போக நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோன்னா அந்த ஸ்மெல் போகிறதுக்கு இதை தான் யூஸ் ஆகும். அடுத்ததாக விம் சோப்பு, இது 10 ரூபாவோடது 4 வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏன் லிக்விடாகவே 1 மந்த்துக்கு வாங்க சொல்லலை அப்படின்னா, லிக்விட் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம பாத்திரம்லாம் கழுவ திடீர்னு கொட்டிடும், அப்புறம் அப்படியே வேஸ்ட் ஆகும். பட் சோப்புன்னு நமக்கு அப்படியே கிடக்கும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஆக மொத்தம் எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பச்சை நார் வாங்கிக்கோங்க. பாத்திரம் வளர்க்குற நார், இது ஒரு 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு நார் தீர்ந்தது இன்னொரு நார் யூஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு இரும்பு நார்லேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டைப்பெல்லாம் வருது, காலாங்கிற கம்பெனிலலாம் வருது. அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். அப்புறமா பீதாம்பரி பவுடர், இந்த பவுடர் எதுக்காகன்னா நம்ம பூஜை ஜாமான் பித்தளை பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு இந்த பவுடர் வச்சு கழுவணும்னா தான் நல்லா க்ளீன் ஆகும். அதுக்காக தான். அடுத்ததாக சேவிங் க்ரீம், ரேசர், டூத் பேஸ்ட், இது எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான்.
அப்புறம் பாத் சோப், குளிக்கிறதுக்கு சோப் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. மினிமம் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 சோப்பாவது தேவைப்படும். அப்புறமா வாஷ் பண்ணுற ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் இல்லைன்னா சாஃப்ட் டச், ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணால் ஒரு தடவைக்கு 2 பேக்கெட் வருங்கிற மாதிரி 30 பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஹார்பிக் வந்து ஒரு சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஃப்ளோர் கிளீனர் நான் லைசால் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அது ஒரு ஸ்மால் சைஸ் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஃபினாயில், இது 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. இது கான்சன்ட்ரேட் ஃபினாயில் வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 200 பக்கம் வரைக்கும் வரும். ஒவ்வொரு ஊர்களில் 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் வரலாம். ஸோ இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய முறை ஒவ்வொரு பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தண்ணியில் ஊற்றி டைலூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டஸ்ட்பின் கவர் எம் சைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் வரும். லார்ஜுன்னா லார்ஜ் வாங்கிக்கோங்க, குட்டி சைஸ்னால் எஸ் வாங்கிக்கோங்க, ரெகுலர் சைஸ்னால் எம் வாங்கிக்கோங்க. டூத் ப்ரஷ் இது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட் இல்லாட்டி மீடியம் வாங்கிக்கோங்க. ப்ரஷில் கூட அந்த மாதிரி வரும், சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு 3 டைப் வரும். ஸோ சாஃப்ட் மீடியம் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்டு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அது விளக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக நாப்கின்ஸ் உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சீப்பு. ஸோ இது வந்து வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனி சீப்பு வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தர் தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும், அது மற்றவங்க தலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தனி சீப்பு வச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்ததாக லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் சொல்ல, நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர், மாய்ஸ்சரைசர், பொட்டு, ஃபேர் அண்ட் லவ்லி, காஜல், இல்லை வேறு என்ன வாங்குறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுறது வாங்கிக்கோங்க. அடுத்ததாக டெட்டால், இது ஒரு சின்ன சைஸ் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து நமக்கு அடிப்பட்டால் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு கிச்சனுக்குள்ளே எப்போவுமே ஒரு விதமான ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து மீன் சமைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே ஸ்மெல் இருக்கும். டெட்டால் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். அதுக்காக தான் டெட்டால் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக தைலம். ஸோ இது வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கணும். ஏன்னா லேடிஸ் நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு டென்ஷன் ஆகி சம்டைம் தலைவலிக்கும். ஸோ இது ஒன்று வச்சுக்கிறது நல்லது தான். அதே மாதிரி தான் மூவும். ஸோ இதுவும் வந்து அப்பப்போ நமக்கு திடீர்னு எந்திரிக்கும் போது அங்கே இங்கே பிடிச்சிக்கும். ஸோ அந்த டைமில் இது போட்டால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததாக பொவிடைன். ஸோ இது என்ன மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஆட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு நம்ம சமைச்சிட்ருக்குறோம், ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, இல்லை ஏதாவது கண்ணடிச்சு, இல்லை ஏதாவது கையில் குத்திருச்சு, பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எல்லாமே இந்த மருந்து போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாமே சரியாயிடும். ஸோ சீக்கிரமாக புண்ணை ஆற்றி விட்டுரும். இதெல்லாம் எப்போவுமே ஒரு எமர்ஜென்சி கிட்டாக வீட்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து காட்டன். ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, அந்த டைமில் வீட்டில் ஏதாவது சமைச்சிருப்போம், அந்த ஸ்மெல் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக எப்போவுமே ஒரு ரூம் ஸ்ப்ரே வச்சுக்கணும். இது வந்து நம்ம மந்த்லி வாங்கணுன்னு இல்லை, ஒன்ஸ் ஒன்று வாங்கினோன்னா அதுவே ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வரும். அடுத்ததாக ஓடனல். இதை கண்டிப்பாக நம்ம பாத்ரூமில் ஒன்று கண்டிப்பாக மாட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூ கட்டுற நூல். இது வந்து நீங்கள் பூ கட்டுவீங்கன்னா இது வாங்கினா போதும். அடுத்ததாக வந்து மெஷின் நூல். இது வந்து சம்டைம்ஸ் வந்து பட்டன் எல்லாம் விழுந்துருச்சு, நம்ம தைக்கணும் அப்படின்னா அந்த நூல் கண்டிப்பாக வேணும். மிஷின் நூலும் அது கூட ஊசியும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்ததாக வந்து ஷாம்பு. ஸோ ஷாம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேஷேடாக வாங்குறதா உங்களுக்கு லாபம். அடுத்ததாக பென், அப்புறம் ஒரு டைரி இல்லாட்டினா நோட், கஸ்தூரி மஞ்சள் தூள், அப்புறமா டிஷ்யூ பேப்பர். நம்ம ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே வடிகட்டுறதுக்காக. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ். இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு ஐட்டம் சொல்கிறேன், அது வந்து கேண்டில். ஸோ வந்து கரண்ட் போகிற நேரம் கண்டிப்பாக நமக்கு அது தேவைப்படும், அதுவும் ஒன்று வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.